உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்ற இனிய தொடரிலே, என்ற அழகிய தொடரிலே இன்றைக்கு நாம் பேசவிருப்பது, அறியவிருப்பது, தொடர்பு கொள்ளவிருப்பது 28ஆம் நாயன்மாராகிய திருஞான சம்பந்தப் பெருமானின் அறிவு சார்ந்த வரலாறு. 28ஆம் நாயன்மார் என்று இவரை சொல்லுவதாலேயே இவருடைய ரேங்க் 28 என்று பொருள் அல்ல. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பின்னே தில்லைவாழ் அந்தனர்தாம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த பின்னர் எந்த வரிசையில் அவர் அமைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. அதை பற்றிய வெகுஜன கருத்துக்கள் அதிகம் உண்டு, அறிஞர்களின் ஆராய்ச்சிகளும் அதிகம் உண்டு. அகர வரிசையிலா, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், இல்லை ஜாதி அடிப்படையிலா, இல்லை காலத்தின் அடிப்படையிலா, இல்லை அவர்களது தொழிலின் அடிப்படையிலா, இல்லை அவர்களது செயல்திறன், தொண்டின் திறனை தகுந்த ஒரு ரேங்கா என்னவென்றே நமக்கு புரியவில்லை. ஒரு நாயன்மாருக்கு 3 வரிகளை அளித்திருப்பார், ஆனால் இன்னொரு நாயன்மாருக்கு 1 வரியை மட்டுமே தந்திருப்பார். we cannot compare it. சில இடத்துல என்னன்னு பார்த்தா ஒரு வரியில், தனது திருத்தொண்ட தொகையில் ஒரு வரியில் 2 நாயன்மார் வந்திருப்பாங்க. கடைசியில் அவங்க அப்பாவையும் பேசியிருப்பாங்க, அவங்க அம்மாவையும் பேசியிருப்பாங்க. எனவே அது இறைவனது வாக்கு. என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. காலையில் என்ன நடக்கும், மத்தியானம் என்ன நடக்கும், இரவில் நம்ம தூக்கம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் இறைவனது செயல்பாடு. எனவே இந்த நிலையிலே இவர் 28ஆம் நாயன்மார் எப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை நினைக்கிறது கூட சரியாக இருக்காது என்பது எனது எண்ணம். திருஞான சம்பந்தர் மூவர் முதலி என்பார்கள். மூவர் முதலின்னு அந்த மூவர் யாரு? 4 மாணிக்க வாசகரை சேர்த்தால் 4. மாணிக்க வாசகர் இந்த பெரிய புராணத்துக்குள்ளே, நாயன்மார் பட்டியலுக்குள்ளே வரவில்லை. மூவரில் முதலாவது திருஞான சம்பந்தர். மூவர் யாரு? அப்பர், சுந்தரர், சம்பந்தர். நான் ஆர்டரை மாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க. அப்பர் வயதானவர், சுந்தரர் இறைவனோடு சம்பந்தப்பட்டவர், அதனால சம்பந்தரை கடைசியில் வந்துட்டாரோன்னு இல்லை, எப்படியோ வார்த்தை வந்தது. இந்த திருஞான சம்பந்தரின் காலம் 7ஆம் நூற்றாண்டின் நிறைவு. இவர் சமகாலத்தில் நிறைய நாயன்மார்களை சந்தித்தவர், சமகாலத்தில் நிறைய நாயன்மார்களோடு வாழ்ந்தவர், ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை பாண்டிய நாட்டிலே ஏற்படுத்தியவர். இப்படி இவருக்கென்று பெருமைகள். அது மட்டும் இல்லாமல் 3 வயது, இன்றைக்கி அது எல்கேஜி வயசு. அந்த எல்கேஜி வயசில் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு அறிவுரை தருகிறது என்றால் அங்கே நாம் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். இதை அடியேன் ஏறத்தாழ ஒரு 25-30 ஆண்டுகளாக ஐ எம் பேசிக்கலி எ மெக்கானிக்கல் இன்ஜினியர். டிவிஎஸ் நிறுவனத்தில் நான் ஒரு 25 ஆண்டு காலம் உயர் பதவிகளை வகித்தேன். அங்கே இருக்கும்போதெல்லாம் எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கும் அறிவியலுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருந்தது. சில கண்டுபிடிப்புகள், சில சாதனைகள், சில யோசனைகள், இதன் மூலமாக எனக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டு இருந்தது. தமிழகத்தின் அவார்டையும் மத்திய அரசின் அவார்டையும் பெற்றேன். அன்றாடம் எனக்கு ஏதாவது ஒரு பரிசு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்னோவேட்டிவ் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அதனால் அந்த மனிதர்களுக்கு என்ன லாபம்? ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு, அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் என்னால் லாபம். இந்த உலகம் சார்ந்த செயல்களை நாம் எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் மனத்துக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தை எப்படி நிறைவு செய்வது இந்த பிறவிக்குள்ள அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அப்போ தான் நாயன்மார்கள் அப்படிங்கிற ஒரு நாடகம் நடந்தது.
மாதந்தோறும் வித்தம்மா என்ற ஒரு பெரும் சன்னியாசினி மாதந்தோறும் கிருஷ்ணகான சபாவில் இங்கே சென்னையில் ஒரு நாயன்மாரை அவர்கள் அங்கே நாடகமாக்கி காட்டினார்கள். அந்த நாடகத்தை கேள்விப்பட்டு அடியேனும் அந்த ஒவ்வொரு மாதமும் அங்கே செல்லுவேன். அந்த நாடகம் மிகுந்த அழகாகவும் பொருட்செறிவோடும் அருட்செறிவோடும் விளைவேன். பொருட்செறிவு இருக்கலாம், ஆனால் அங்கே அருட்செறிவு வர்றது தான் இறைவனது நிலைப்பாடு. ரொம்ப அருமையானது. ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு நாயன்மாரை பெற்றார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் இதுதான். நீங்கள் கோவிலுக்கு போகிறத விடங்கிறது இல்லை. கோவிலுக்கு போகிறத நீங்கள் நிறுத்த சொல்லலை. நான் ஒரு நாத்திகவாதி அல்ல. ஆனால் மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற செயல்பாடு தான் ஆண்டவனின் பிரம்மம், ஆண்டவனின் பிம்பம். ஆண்டவன் என்ன சொல்கிறான்? எனக்கு பாரு, என்னை பாரு, எனக்கு தினசரி அபிஷேகம் பண்ணு, நைவேத்தியம் பண்ணுன்னு உங்களை கூப்பிட்டு சொன்னானா? ஆனால் நாம் அதைத்தான் செய்கிறோம். என்ன நம்மளால் முடிஞ்சது அதுதான். நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு அவ்வளோதான். உன்ட்ட காசே வேணாம் ஐயா. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை சொன்னான். யார்? திருமூலர் திருமந்திரத்தில். யாவருக்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இதெல்லாம் முடியலையா அப்படின்னா என்ன செய்ய? யாவருக்குமாம் இன்னுரை தானே. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உரையினால் ஏதேனும் ஒருவர் கூட, எங்காவது ஒரு லட்சத்தில் ஒருவர் கூட இந்த செய்திகளை அறிந்து என்னையாது திருஞான சம்பந்தர் அப்படின்னு கேட்டாருன்னா, திரும்பி பார்த்தாருன்னா, அதுதான் நாம் பெறுகின்ற வெற்றி. இறைவன் அந்த ஒரு லட்சத்தில் ஒருவரை நமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த திருஞான சம்பந்தரை உங்களுக்கு நான் சொல்லலை. ஞானசம்பந்த பெருமான் இளம்பையன் கோட்டூர்னு சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர், ஒரு சிவத்தலம். அங்கே போய் பாடுறாரு. அப்போ வந்த வார்த்தை சொற்றொடர் ஃப்ரைஸ் இதுதான். எனது உரை, நான் என்ன படிக்கிறேனோ எனது உரை தனதுரையாக. இறைவன் என்ன சொல்கிறானோ, இறைவன் என்ன நமக்கு அவன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ அப்படிங்கிறத அங்கே நிலைநிறுத்துகிறார். நான் பேசுகிறதெல்லாம் நாம் பாடுற பாட்டு இல்லையா. சம்பந்த பெருமான் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய ஒரு பெரிய தத்துவவாதி, ஒரு தமிழ்ஞான சம்பந்தன், இசைஞான சம்பந்தன், மறைஞான சம்பந்தன் என்றெல்லாம் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரு பெருமகன் அங்கே சொல்கிறாரு. இளம்பையன் கோட்டூரில் எனதுரை தனதுரையாக. சிவபெருமான் சொல்கிறான், நான் சொல்கிறேயா, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய சம்பந்தர். அவர் கடல், அடியேன் கடலில் ஒரு துளி கூட இல்லை. அந்த துளிக்கும் அப்பாற்பட்டிருக்கிற மணலில் ஒரு துளி. அந்த கடல் பட்டு சென்றதால் அந்த மணல் ஈரமடைகிறது. நான் ஒரு ஈரமான மலை துளி, மணல் துளி, அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன்னா, ஞானசம்பந்தரா நிறைய நாட்டிய நாடகங்களை எழுதினேன். இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்களை எழுதி தமிழகம் முழுவதும், தமிழகம் தாண்டியும் அவைகளை மேடை ஏற்றினேன். மக்களோடு மக்களாக நானும் அமர்ந்து அதை ரசித்தேன். அதில் தான் இந்த திருஞான சம்பந்தரை ஒரு நாட்டிய நாடகமாக கொண்டு வந்தேன். 4.5 மணி நேரம் ஓடுகின்ற இந்த நாடகம் 4.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். ஏறத்தாழ 2 லட்சங்களை செலவு செய்து, என் பாக்கெட்லேருந்து எடுக்கலை. அவ்வளவு பெரிய வசதியும் எனக்கு இருக்கிறதா என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படவில்லை. அந்த 2 லட்சம் ரூபாயை ஈட்டுவதற்கான நேரமாக 2 ஆண்டுகள் பிடித்தது. அந்த 2 ஆண்டுகளில் இந்த திருஞான சம்பந்தரை நாடக உருவிலே பதிவு செய்தோம். 4 மணி நேரம் யாராவது உட்கார்ந்து பார்ப்பாங்களா ஐயா ஒரு படத்தை? 2 செகண்டு ஓடுற வாட்ஸ்அப்பை தான் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 20 செகண்டுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? பள்ளிக்கூடங்களில் 45 மினிட்ஸ் ஒரு பீரியட், 45 நிமிடங்கள் ஒரு கணக்கு. அடுத்த 45 நிமிஷம் உடனே ஆரம்பிச்சிடும் தமிழ், அப்புறம் ஆங்கிலம், இப்படி போயிட்டுருக்கோம். ஏன்னா 45 நிமிடங்களுக்கு 45 மணித்துளிகளுக்கு மேலாக ஒரு மனிதனுடைய மூளை ஒரு செயல்பாட்டிலே நிலைக்காது என்பது ஒரு கோட்பாடு.
இன்றைக்கு நாம் எந்த கோட்பாட்டையும் அறியலை. ஏன்னா அவனவனுக்கு ஒரு கோட்பாடு. எனக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே படம் பார்க்க மாட்டான். இன்றைக்கி பார்க்குற திரைப்படங்களை பார்த்தீர்கள் என்றால் புரியும். ஒரு காட்சியை கேமராவில் அறிமுகப்படுத்தினால் ஒரு 20 செகண்டுக்கு மேலே ஒரு ஷாட் இருக்காது. 20 செகண்டெல்லாம் அதிகம். 2 செகண்டில் 3 ஷாட் வந்துடும். ஒரு லாங் ஷாட், ஒரு க்ளோஸ்அப், அப்படி இப்படின்னு. அதாவது மனிதர்களை அங்கே அமர்வதற்கு முடியாமல் அந்த இருக்கையின் நுனிக்கு கொண்டு வருவதற்காக நாம் செய்கின்ற செயல்பாடு. இதுவே இல்லாமல் வங்காளத்தில் சத்யஜித் ரே, எனக்கு சின்ன வயசில் அவர் பார்த்த படம் பதர் பாஞ்சாலி. ஒரு காட்சியில் 20 நிமிடங்கள் கேமரா ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஷாட் மூவ் ஆகும், கேமராவுடைய ஆங்கிள் மட்டும் மாறுமே ஒழிய கேமராவோட பொசிஷன் மாறாது. இப்படியும் படங்கள் இருந்தது. அதை ரசிப்பதற்கும் ஆட்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அது இல்லை. தேவையில்லாத சப்ஜெக்ட்னு நினைக்காதீங்க. நாம் மனிதர்களது மனங்களை ஆராய்ச்சி செய்யணும். கொரோனா வந்தால் வீட்டுக்குள்ள இருக்க பழகிறோம். ஏன்னா உயிருக்கு பயம். இந்த உயிர் சிறக்கும் என்று, இந்த உயிர் மணக்கும், இந்த மனம் மகிழ்வு பெறும் என்பதற்காக நாம் எந்த வேலையும் செய்கிறது. எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி கொரோனாவில் நாம் ஏதாவது திருந்துறோமா, திருந்த போகிறோமா? கிடையாது, மாட்டோம். ஏன்? எல்லாரும் தான்யா கஷ்டப்படுறான், நானும் கஷ்டப்படுறேன். வீட்டு வாடகை 6 மாதமாக நான் கொடுக்கலையா, ஓனர்கிட்ட சொன்னேன், சரின்ட்டு போயிட்டார். அதாவது நமது கடன்களை தள்ளி வைப்பதற்கு இது ஒரு காலகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறோமே வெளியே இது எவ்வளவு பயனுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை நாம் அறியோம். இந்த பதிவு கூட இப்போ கொஞ்சம் கொரோனா காலகட்டத்தில் தான் நடக்குது. ஆஸ்தா டிவியின் இந்த பதிவு கூட இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. நாங்கள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம்ல. கொரோனாவுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்கி பண்ணலாம் இல்லையா? பண்ண முடியல. ஏன்னா இறைவன் நம்ம இருக்க விடவில்லை. இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். ஆனால் அவர்களை ஆட்டு வைக்கிறான். நாம் ஆடினா தானையா அவன் ஆடுறதுக்கு சரியாக வரும், அவன் பாட்டுக்கு சரியாக இருப்பான். சரி, நாம் எங்கும் சொல்ல வேண்டாம். இன்றைக்கு திருஞான சம்பந்தரை நாம் ஆரம்பிக்கிறோம். திருஞான சம்பந்தர் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பெரிய புராணத்தில், நம்ம பெரிய புராணத்தை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். திருவாரூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரும் கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு தார் ரோடு, அழகிய பெரிய ஒரு 100 ஃபீட் ரோடு. அதை தாண்டின ஒன்று திருக்குளம். திருக்குளமாக இருக்காது, திருக்குளத்துக்கு நடுவிலேயே ஒரு கோயில் இருக்குது. அவ்வளவு பெரிய குளம் அது. கமலாலயம்னு பேர். கமலாலய திருக்குளம். அப்போது அதை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், கோவில் பாதி குளம் பாதி. அவ்வளவு பெருசு. மனிதர்களது மனத்தை போல விரிகின்ற பெரும் குளம். இறைவனை போலன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவனை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ மனிதர்களது மனத்தை தெரியும். இப்போ இங்கே இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் அமெரிக்காவில் இருப்போம். வாயு வேகம், மனோவேகம். வாயுவாவது காற்றாவது இப்படி அடிக்கும், அப்படி போகும். ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் மனத்தை நாம் கால்குலேட் பண்ணவே முடியாது. எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போகும். ஒரு குதிரை போனதுங்கிறது அந்த காலத்தில் கவிஞர்கள் இப்படித்தான் பாடுவார்கள். அது வாயு வேகம் மனோவேகமாக சென்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி பெரிய புராணத்தில் 4000 சொச்சம் பாடல்கள், 2500 பாடல்கள் ஞானசம்பந்தரை பற்றி. ஞானசம்பந்த பெருமான் தான் 12 திருமுறைகளில் முதல் திருமுறையில் முதல் பாட்டை தனது 3ஆம் வயதினிலே இறைவனது கட்டளையால் அம்மை உமை தந்த ஞான பாலை அருந்திய உடனே பாடிய பாடல் முதல் பாடல் தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் 12 திருமுறையிலே முதல் பாடல். 3 வயது குழந்தை பாடியது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டோம். ஏனென்றால் நமக்கு அதை பற்றி தெரியாது. அந்த சிறுவன், சீர்காழி சிசு, சிறந்த தமிழறிஞர், சீர்மிகு இசையறிஞர், மறைகளை கற்று உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, மறைகளை கற்காமலேயே உணர்ந்தவர். ஏனால் முன்னை பிறவியில் இவரை முருகன் என்று சொல்வார்கள். யார? ஞானசம்பந்த பெருமானை
சிவபெருமான் வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானிடம் வேண்டி எப்பா தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிருக்கிறது, மக்கள் எல்லோரும் பண்பாட்டு கலைகள் நுண்கலைகள் எல்லாத்தையும் மறந்து போயிருக்கிறார்கள், வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாது, ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, வெவ்வேறு மன்னர்கள் ஆளுகிறார்கள், ஒவ்வொரு மன்னர் வரும்போதும் அந்த பண்பாடு மாறிக்குது, அவங்களுடைய கோட்பாடு மாறுது. அந்த அரசன் என்ன மனநிலையில் இருக்கிறானோ அதற்கேற்றவாறு அந்த நாட்டின் மக்களின் மனநிலையும் மாறுகிறது. அதனால் ஒரே சீரான மனநிலை இந்த நாட்டிலே ஏற்பட வேண்டும், மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல மனத்தோடும் மகிழ்வோடும் இறையுணர்வோடும் அறத்தோடும் தர்மத்தோடும். அவர்களுக்கு இன்றைக்கு தொடர்பில்லாது போய்விட்டது. அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தம்பி முருகா நீ தமிழகம் சென்று வா அப்படின்னு இந்த காட்சியை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். எனது புத்தகத்தை அந்த நாடகத்தை ஸ்கிரிப்ட் ஆக்கியிருக்கிறார். அந்த ஸ்கிரிப்டை புத்தகமாக்கியிருக்கிறேன். ஏனென்றால் 40 பேர் நடிக்கின்ற நாடகம். 40 பேருக்கு நான் கையில் ஸ்கிரிப்ட் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுனால அந்த நாடகத்தை புத்தகமாக ஸ்கிரிப்டாக மாற்றினேன். அந்த ஸ்கிரிப்டில் உள்ள அட்டைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஞானசம்பந்த பெருமான் அன்னை உமையிடம் ஞானப்பால் அருந்துகின்ற காட்சி இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் சிவபெருமானாக நடித்தவர் ஒரு கிறித்துவர், அம்மை உமையாக நடித்தவர் ஒரு இஸ்லாமியர். அதான் அவ்வளோதான் செய்தி. இதில் வேறு ஒன்றும் நான் சொல்ல தயாரில்லை. இந்த நாடகத்தை உங்களுக்கு படிக்கிறேன், எனது ஸ்கிரிப்டை உங்களுக்கு படிக்கிறேன், நடுநடுவே அதை விமர்சனம் செய்கிறேன். தயவு செய்து என்னோடு கூட வாருங்கள் என்று அழைத்து கொண்டு உங்களை ஞானசம்பந்தரின் காலத்துக்கு நான் கூட்டி செல்ல முயலுகிறேன். என்னுடைய புத்தகத்தை நான் அப்படியே படிக்கிறேங்க. அதில் என் பேர் கூட வரலாம். நான் ஆரம்பிக்கிறேன், என்னோடு தொடர்ந்து வாருங்கள். கவிஞர் சிவ முத்துராமலிங்கம் வழங்கும் 63 அற்புத வரலாறு. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 28ஆம் நாயன்மாராகிய 4வரில் முதல்வராம் திருஞான சம்பந்த பெருமானின் திருநெறிய வரலாறு. அது என்ன திருநெறிய வரலாறு? நெறி என்றால் வழி. அந்த நெறியில் இந்த நெறியில் நாம் செல்ல வேண்டும் என்பது இந்த உலக வழக்கு, இறைவன் வழக்கு. ஆனால் அதிலிருந்தெல்லாம் நம்ம தவறுகிறோம். அப்படி தவறக்கூடாது என்பதற்காக ஒரு அழகிய நெறியை உருவாக்கினார் ஞானசம்பந்த பெருமான். அந்த ஞானசம்பந்த பெருமான் உருவாக்கிய வழி, சைவத்தின் மிகு வழிதான் திருநெறிய வரலாறு.